Welcome to the new session for calculating the aptitude questions. So இது வந்து குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம்லாம் வந்து கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஐ வில் ஷேர் மை ஸ்க்ரீன். ஸோ இதுல ஒரு கொஸ்டின் நம்பர் 1 என்ன பண்றாங்க அப்படின்னா, அசல் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? கேள்வி வாசிங்க. A sum of 46,000 was lent out at a simple interest, and at the end of 1 year and 9 months, the total amount was 22,440. Find the rate of interest per year. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 46,000 ரூபா வந்து கடனா கொடுத்துருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 1 இயர் 9 மந்த் டைம் வந்து டியூரேஷன் கொடுத்துட்டாங்க. டோட்டல் அமௌண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம கேட்கறது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. ஸோ ஃபைனல் அமௌண்ட் வந்து 52,440. பிரின்சிபல் வந்து அசல் வந்து 46,000. ஸோ 1 இயர் 9 மந்த்ன்றத இயரா மாற்றணும் அப்படின்னா 1 + 9/12. ஏன்னா 12 மாசம் தான் ஒரு இயரு. அப்போ 9/12 வகுத்துக்கிறோம். 1.25 இயர் வருது. அது பின்னமா மாத்தினா ஃப்ராக்ஷனா மாத்தினா 7/4ன்னு வருது. நீங்க வந்து 7/4 = 1.75 இயர்ஸ். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணா, ஃபைனல் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல், அசல்ல இருந்து அதிகமான அமௌண்ட் கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 6,440 ரூபா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்ன சொல்லுவாங்கன்னா பிஎன்ஆர் அப்படி சொல்லுவாங்க, இல்ல பிடிஆர் கூட சொல்லுவாங்க. எப்படி வேணா வச்சுக்கலாம். நீங்க ஏதாச்சும் ஒன்று ஃபாலோ பண்ணீங்க. பிடிஆர்/100 அப்படின்னு சொல்றானுங்க. பிரின்சிபல் வந்து கொடுத்துட்டாங்க, டைம் கொடுத்துட்டாங்க, ஆர் கொடுக்கல. போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஆர் வந்து ஆர் ஈக்குவல் டு 8% அப்படின்னு வரும். 8%. சரியா? ஒரே ஒரு ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா? எஸ்ஐ ஈக்குவல் டு பிடிஆர்/100. நோட் பண்ணி எஸ்ஐ ஈக்குவல் டு பிடிஆர்/100. எஸ்ஐ ஈக்குவல் டு பிடிஆர்/100. சரியா? எஸ்ஐ பிடிஆர்/100 இது ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு ஃபைனல் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட். ரெண்டு ஃபார்முலா நோட் பண்ணிட்டீங்களா? சந்தோஷ். Final amount minus பிரின்சிபல். இல்லனா அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் போட்டா கூட போதும். அது ஃபைனல். okay, sir. ஏ மைனஸ் இது அப்படின்னு போட்டா கூட போதும். அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா போட்டா போதும். ஓகே, வேல்முருகன் புரிஞ்சுதா? சரி, கொஸ்டின் 2. வீரராகவன் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? In what time will rupees 5,600 amount to 6,720 at 6% of per annum? அப்ப 5,600 ரூபாய் நம்ம கையில காசு இருக்கு. அது வந்து எவ்வளவு காலகட்டத்துல 6,720 ரூபா மாறும்? 6% வட்டி கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபைனல் அமௌண்ட் மைனஸ் இனிஷியல் அமௌண்ட் போட்டால் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இல்லையா? அப்போ 6,720 அப்படியே கூடவே சால்வ் பண்ணிட்டே வாங்க. 6,720 5,600 கழிச்சா என்ன வருது? 1,120 வந்துச்சா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வந்து என்னது வீரராகவன்? Simple interest is equal to final amount minus initial amount. ஆமா, அது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ரெண்டாவது ஃபார்முலா ரெண்டாவது ஃபார்முலா தெரியல சார். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிடிஆர்/100. ஸ்கிரீன்ல தெரியுதா? ஸ்கிரீன்ல ஃபார்முலா தெரியுதா? பிடிஆர்/100.
எஸ் சார். அவ்வளவுதான். இதுல இருந்து டைம் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே சார். டைம் என்ன? 20/6 வருது. அப்ப 3.5 years. 1/3 years. சரியா? ஓகே சார். சந்தோஷ் புரிஞ்சுதா? முடிஞ்சது சார். ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, ஓகே, டன். அடுத்தது என்னன்னு பார்ப்போம். மூணாவது கேள்வி சந்தோஷ் வாசிங்க. Find the number of years for the principal 2,500 rupees. Rate of interest 2.5% and simple interest 187.50. நேராக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 187.50 அப்படி கொடுத்துட்டாங்க. இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா பிடிஆர். பியில் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் கேட்குறாங்க, டி கேட்குறாங்க. பி கொடுத்துட்டாங்க, ஆர் கொடுத்துட்டாங்க. அப்போ பெருக்கணும் அப்படின்னா சிம்பிளாக போட்டால் நமக்கு டி ஈக்குவல் டு 3 years வருது. ஓகேவா? கிளியரா? ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அடிஷனல் ஃபீட்பேக் கேட்குறானா? ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். நம்ம இங்கே இது பண்ணிட்டேன். சரி, இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது சதீஷ்குமார் 52,000. எல்லா கேள்வியும் அதே சாயல்ல தான் இருக்கு. 52,000 நோட் பண்ணிங்க. வீரராகவன் சார். நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். சதீஷ்குமார் எவ்வளோ வாங்கியிருக்காரு? 52,000. ஓகே. அதுக்கப்புறம் ஆஃப்டர் 4 years. 4 yearsனா என்னது? சார் 4 இயர்ஸ்னா டைம் டி. டி ஈக்குவல் டு 4. அப்புறம் பெய்டு வந்து 79,040. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபைனல் அமௌண்ட். ஃபைனல் மைனஸ் இனிஷியல் கழிச்சா எவ்வளோ வருது? ஃபைனல் மைனஸ் ஃபைனல் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் என்ன வருது? சார் இதுல எது சார் பிரின்சிபல்? 27,40. சரி, அவ்வளோதான். அது தட் இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். எஸ்ஐ ஈக்குவல் டு பிடிஆர் பை 100. பி தெரியும், டி தெரியும், ஆர் கண்டுபிடிக்கணும். ஆர் கண்டுபிடிச்சா 13% வருதா பாருங்க.
போட்டிங்களா? 13 வந்துச்சா? என்ன கால்குலேஷன் முடியுதா வீரராகவன்? சார் நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் சார் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே, கழிச்சிருக்கீங்க. அப்புறம் பிஎன்ஆர் பை பிடிஆர் பை 100 போட்டு ஆரை கண்டுபிடிங்க. என்ன வந்தது? ஒரு சார் 13. 13 வந்ததா? ரைட் ஆன்சர். எஸ் சார். வெரி குட். சரி, அடுத்த சம் பார்த்துலாமா? சந்தோஷ் டி. பார்க்கலாம் சார். அடுத்த கேள்வி வாசிங்க சந்தோஷ். A Raman has paid us Rs 800 rupees as a simple interest on certain sum of amount for 4 years at the rate of 8% per annum. Then the sum of amount is அமௌண்ட் தான் கேட்குறானுங்க. 8% வந்து செலுத்திருக்கான், இயர் கொடுத்துட்டாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க. அப்போ அமௌண்ட் அதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போட்டாச்சு, எஸ்ஏ ஈக்குவல் டு ஃபார்முலா. ஸோ அதில் பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறாங்க. பிரின்சிபல் வந்து 2500 ரூபா வருது. அவ்வளோதான். இப்போ நம்ம என்னன்னா ஃபர்ஸ்ட் பேசிக்கான விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தது வந்து ஈஸியாக இது பண்ணலாம்.
ஓகே, அடுத்த கேள்வி வந்துச்சா? ராமனா ஏதோ இருக்கு. அடுத்த கேள்வி வீரராகவன் சொல்லுங்க. Find simple interest on rupees 68,000 at a 16 into 2 by 3 percentage per annum for 9 months. 9 மாசத்துக்கு கேக்குறாங்க. இயர்னா பரவாயில்ல, 9 மாசம் எத்தனை வருஷம்? 9 மாசம்னா 3 வருஷம் சார், 3 வருஷம். அவ்வளவுதான், முக்காவால பேருக்குனா வந்துடணும். போட்டோம் அப்படி முக்கால போட்டா எஸ்ஐ வந்து 8,500 ரூபா. ஓகே, சரியா? நிறைய ஷார்ட்கட்லாம் இருக்கு, ஆனா ஷார்ட்கட் இப்பவே பார்க்க தேவையில்ல. ஷார்ட்கட் வந்து தனியா. அடுத்த கேள்வி. சந்தோஷ். A certain sum of money amounts to Rs 8,018 with 8,000 ADD in 6 years and rupees 7,920 in 4 years respectively. Then principal amount is. அவ்வளவுதான். எப்படி போடுவீங்க? பிடிஆர் பை 100 ஈக்குவல் டு வந்து 8,800 கொடுத்துறாங்க சார். வந்து இயர்ஸ் என்ன வந்து 6 சார் கொடுத்துட்டாங்க. அப்ப பிஆர் பிஆர் ஈக்குவல் டு பிஆர் பிஆருக்கு எஸ்ஐ ஈக்குவல் டு பிடிஆர் டிவைடட் பை 100 சார். வரும். போட்டீங்க அப்படின்னா ஓ, பிரின்சிபல் பிளஸ் 6 இயர்ஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து 880. சரியா? பிரின்சிபல் பிளஸ் 4 இயர்ஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து 7920. ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ரெண்டுத்தையும் கழிச்சிங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 960. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 480. அப்போ 4 இயர்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 1920 ரூபா. அதை அமௌண்ட்ல இருந்து கழிச்சிங்கன்னா 6000 ரூபா. ரெண்டு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ற மாதிரி வருது. இந்த ஈக்குவேஷன் பாருங்க, புரியுதா பாருங்க. மைனஸ் 1ல பெருக்கி அப்படியே கழிச்சிடறாங்க சார். அவ்வளவுதான். 6i minus p plus p cancel. 6i minus 4i 2i. 2i equal to 960. I is equal to 960 by 2. 960 by 480 சார். அவ்வளவுதான். ஐயை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சா அந்த வேலை செஞ்சு பண்றாங்க சார். ஐயை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் என்ன பண்றானுங்க? பிஏ கண்டுபிடிக்கிறானுங்க. பண்றாங்க சார். ஐ கண்டுபிடிக்கிறாங்க. பி ஈக்குவல் டு இதுதான், இங்க இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவாங்க. பி ஈக்குவல் டு அமௌண்ட் A4 மைனஸ் 4i. நோட் பண்ணீங்க, அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் நோட் பண்ணீங்க. ஓகேவா?
அடுத்தது ம் என்ன கேள்வி வீரராகவன்? If RE1 becomes rupees 9 in 60 years at a simple interest, then the rate percentage per annum is ₹1 ₹9 மாறிடுது. எத்தனை வருஷத்துல அப்படின்னா 60 வருஷத்துல. ₹1 ₹9 மாறிடுது 60 வருஷத்துல. ஸோ ரேட் பர்சன்டேஜ் வந்து பெர் ஆனம் வந்து என்ன வரும் அப்படின்றது கேட்குறாங்க. சரியா? ஸோ வந்து ₹1 தான் பிரின்சிபல் அமௌண்ட்டு, டோட்டல் அமௌண்ட் வந்து ₹9. ஆனால் டைம் வந்து 60 வருஷம். அப்போ இ-பி போட்டால் ₹8. ஸோ போட்டோன்னா ஆர் கிடைச்சிரும். ஆர் வந்து ₹13.1/3% வருது. ₹1 ₹9 மாறுது. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ₹8. அப்போ I = 8 PTR/100. P வந்து ₹1 தான். T வந்து 60 வருஷம். அப்போ ஆர் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அடுத்தது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வருது. இது வந்து அடுத்த இதுக்கு போயிடுது. சிம்பிள் இது வரைக்கும் பண்ணது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரியா? வாசிங்க சந்தோஷ். Compound interest on 16,000 for 9 months at 20% per annum. Compounded quarterly is. ஸோ காம்பவுண்டட் குவார்ட்டர்லி அப்படின்றான். காம்பவுண்டட் குவார்ட்டர்லி. அப்போ குவார்ட்டர்லி ரேட்னா ஆனுவல் ரேட் பை 4 போட்டால் குவார்ட்டர்லி. ஆஃப்னா பை 2 போடணும், குவார்ட்டர்னா 4 போடணும். அப்போ 5% ஆர் வந்து குவார்ட்டர்லி 5. நம்பர் ஆஃப் காம்பவுண்டிங் பீரியட் வந்து சின்ஸ் வி காம்பவுண்ட் எவ்ரி 3 மந்த். ஸோ டோட்டலாக அவன் கேட்குற 9 மந்த் கேட்குறான். 9 மந்த்துக்கு 3 பீரியட். ஃபர்ஸ்ட் ஆர் கண்டுபிடிக்கிறோம். ஆர்னா குவார்ட்டர்லினால 20/4 போட்டால் 5%. ஆனுவல் ரேட் பை 4 போட்டால் 5% வருது. அப்புறம் நம்பர் ஆஃப் காம்பவுண்டிங் பீரியட் 3 பீரியட். அது எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அவன் 9 மாதம் கொடுத்துருக்கான். குவார்ட்டர்லினா 3 மாதம். அப்போ 3 வாட்டி இதுவாகும். ஸோ ஃபார்முலா வந்து இதுதான். அமௌண்ட் ஃபார்முலா அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் n போடுறோம். போட்டால் வந்து அமௌண்ட் வந்து 18,522 வருது. அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் கழிச்சா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிங்க. A = P ஓப்பன் த பிராக்கெட் 1 + R/100 ஹோல் பவர் n. ஓகே, புரிஞ்சுதா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வீரராகவனுக்கு? இல்ல சார் புரியல. கொஷின் புரியல சார் எனக்கு. கொஸ்டின் வந்து என்ன அப்படின்ட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாசி. The compound interest on 16,000 for 9 months at 20% per annum. Compounded quarterly is சரி, அப்போ என்ன 16,000 கொடுத்துருக்காங்க, அது என்னது? the principal. அவ்வளோ, வெரி குட். 9 மந்த்னு கொடுத்துருக்காங்க, அது என்னது? Time. டோட்டல் டைம்.
ஆனா 9 மந்த்னா 9 போட்டு கண்டுபிடிக்கிறார். 20% கொடுத்துருக்காங்க. அது என்னது? சார் 20%. அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பிடிஆர் ஆர் இல்ல. சார் ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. என்ன ட்விஸ்ட்னா காம்பவுண்டட் குவார்டர்லி அப்படின்னா 20% ஆனம் அப்படின்னா வந்து காம்பவுண்டட் குவார்டர்லினா ஆனத்துல எத்தனை குவார்டர் இருக்கும்? இதுக்கு எத்தனை தெரியல குவார்டர்? சார். 4 குவார்டர். நோட் பண்ணிங்க. ஒரு வருஷத்துக்கு 4 குவார்டர் இருக்கும். அப்ப 20 நாள் வகுத்தா சார் 20 நாளா 5 சார். 5%. அப்ப 9 மந்த்ல எத்தனை குவார்டர் இருக்கும்னா 3 குவார்டர் இருக்கும். நம்பர் ஆஃப் குவார்டர், நம்பர் ஆஃப் பீரியட் வந்து 3. அதான் 9/3 போட்டா n = 3. ஃபர்ஸ்ட் ஆர் கண்டுபிடிக்கிறாங்க, அப்புறம் n கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டு ஃபார்முலா இது. ஃபார்முலாவை எழுதுங்க. ஃபார்முலா என்ன ஃபார்முலா? வாசிங்க. சார் A is equal to principal into 1 plus rate divided by 100 power n. அவ்வளவுதான். அந்த ரேட் வந்து இங்க குவார்டர்லி ரேட் போடணும். ஃபுல் 20% போட்டா சம் தப்பாயிடும். n வந்து 9/3 ஓகே சார். பீரியட், நம்பர் ஆஃப் பீரியட். அது போடணும். ஓகே சார். போட்டுட்டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் போட்டா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். சார் நம்பர் ஆஃப் பீரியட் ஃபார்முலா சார். நம்பர் ஆஃப் n பீரியட் is equal. இருக்க டைம் 9 மாசம். ஆனா குவார்டர்லி 3 மாசம். 9/3 மாசம் 3 பீரியட். ஓகே சார். கொடுத்துருக்க மாசம் பை குவார்டர்லியை கழிக்க இது பண்றோம். இது ஆஃப் இயர்லி அப்படின்னா 9/6 போடணும். ஓகே சார். குவார்டர்லினா என்ன போட்டோம்னா 9/3 போட்டோம். ஓகே சார். அவ்வளவுதான். அடுத்தது கேள்வி வாசிங்க சந்தோஷ். The compound interest on 15,000 for 3 years. If the rate of interest is 15%, 20%, 25% for the 1, 2, and 3 year respectively is. ட்ரெடிஷனல் மெத்தட் பார்த்தோன்னா 15,000 1 + 15 × 100 போட்டால் அடுத்த ஃபர்ஸ்ட் இயர் அமௌண்ட் கிடைக்கும். வந்த ஆன்சர்லேருந்து 1/25 போட்டால் அடுத்த வருஷத்துக்கு கிடைக்கும். வந்த ஆன்சர்லேருந்து அடுத்த 25 போட்டால் அடுத்த ஆன்சர் கிடைக்கும். இதுதான் வந்து ஒவ்வொரு இயராக மாறி மாறி போடுறது. அப்போ A3லேருந்து ஃபைனல் கிடைச்ச அமௌண்ட் பிரின்சிபல் கழிச்சா 10,875 ரூபா தான் வந்து. சார் இப்போ சார் சொல்லுப்பா. சார் இப்போ இது ஓகே சார். நீங்க ப்ரீவியஸ் இயர் குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் வித் சால்வ்டு ஆன்சர் எதனா பிடிஎஃப்ல கொஞ்சம் வாங்கி அனுப்புங்க சார். ஏன்னா லாஸ்ட் ஒரு 7 இயர்ஸ் இல்லை 6 இயர்ஸ் நம்ம படிச்சா ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ஓகே. ஆமாம் சார், குரூப் 4 லெவலில் சார். ம் ஏன்னா இதெல்லாம் ஓகே சார், புரியுது, சிம்பிளாக தான் இருக்கு. கொஞ்சம் சால்வ் பண்ணா நம்ம ஒரு 2 தடவை போட்டு பார்த்தோன்னா வந்துடும் சார் ஆன்சரு. பட் இப்போ நம்ம இந்த 1 மார்க் கோசம் நம்ம வந்து இவ்வளோ பெரிய கணக்கு A1, A2, A3 கொஞ்சம் ரொம்ப பயிற்சி தான். காம்ப்ளிகேட் அதாவது என்ன புரிய மாட்டுது அப்படின்னா ஒவ்வொரு கணக்கும் சால்வ் பண்ணும்போது மூளை ஷார்ப் ஆகிட்டே வரும். சார். அதாவது சால்வ் பண்ணாமே ஷார்ப் ஆகணும் அப்படின்னா முடியாது. நீ ஒரு 10 இல்ல சார், கரெக்ட் தான் சார். நம்ம கண்டிப்பா சால்வ் பண்றோம் சார். மினிமம் வந்து ஒரு டாபிக் ஒரு 50 சம்மா சால்வ் பண்றோம் சார். உனக்கு என்ன சொல்றேன்னா சால்வ் பண்ணும்போது எதுவுமே யோசிக்க கூடாது. எஸ் சார். சால்வ் பண்ணும்போது ஏதாவது யோசிச்சேன்னா என்ன நடக்கும்னு சொல்றேன் பாரு. சால்வ் பண்றது நிப்பாட்டிடுவேன். சால்வ் பண்றது நிப்பாட்டினா என்ன ஆகும்னா நம்ம பிரெயின் ஷார்ப் ஆகாது. எஸ் சார். ப்ராசஸ் எப்படி போகணும் அப்படின்னா இப்போ இது கத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் ஷார்ட்கட் சொல்றானுங்க. இதுல என்னன்னா
15%ன்றது 3/20ன்னு போட்டு சொல்றானுங்க. சரியா? அதுல இருந்து எஸ் சார். மல்டிப்ளையர்னு ஒன்று உருவாக்க சொல்றானுங்க. அந்த மல்டிப்ளையர்னா 20 மேல வந்து 20 கூட்டல் 3, அதை 23/20ன்னு ஆயிடும். அப்ப 1/5 செகண்டுக்கு. அது மல்டிப்ளையர் வந்து 6/5. மூணாவது சரி. வந்து 25% 1/4 மல்டிப்ளையர் 5/4. நம்ம அமௌண்ட் கொடுத்த அமௌண்ட் பை எல்லா மல்டிப்ளையரும் போட்டா உனக்கு ஃபைனலா வர ஆன்சர் அமௌண்ட் கழிச்சுனா உனக்கு எஸ் சார். ஃபர்ஸ்ட் நார்மல் மெத்தட் சொல்றானுங்க, அப்புறம் ஷார்ட்கட் சொல்றானுங்க. நான் எஸ் ஏன் சார். எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் சொல்லாமே போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நார்மல்ல சால்வ் பண்ணிட்டு என்னென்ன பண்றான்றது தெரியணும். அப்புறம் ஷார்ட்கட்டை சொல்லும்போது டக் டக் டக்குன்னு வரும். இப்போ இதுக்கு இந்த கொஸ்டினுக்கு ஷார்ட்கட் வந்து இந்த மாதிரி மல்டிப்ளையரை போட்டு பண்ண சொல்றாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து நமக்கு என்னன்னா கத்துக் கொடுக்கறது ரொம்ப ஈஸி. we have to spend the time, அவ்வளவுதான். அதே போல என்கேஜ் லேர்னிங் கரெக்டா நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, இப்ப நான் போடுறது நீங்களே கூட போட்டு பண்ணலாம், ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. ஆனா எப்படின்னா என்னென்ன டவுட் வருது, ஒரு ஆஸ் ஏ டீச்சர் கிட்ட வேற என்ன டவுட்லாம் கேட்கலாம். இப்போ இது ஷார்ட்கட்டும் கொடுத்துட்றான், நார்மல் இதுவும் கொடுத்துட்றான், ஒரே ப்ராப்ளத்துக்கு 3 மெத்தட்ல நமக்கு சொல்றான். 3 மெத்தட்லாம் நம்ம இது பண்றது, ஒவ்வொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண நமக்கு ஒரு மைண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லாவே வந்து பக்காவா டியூன் ஆகிட்டே வரும். ஃபர்ஸ்ட் இனிஷியல் லெவல் வந்து சால்விங் தான், அப்படியே சால்வ் பண்ணிட்டே இருந்தா இதே கொஸ்டினுக்கு வருமா என்ன தெரியாது, ஆனா நம்ம பிரெயின் ஷார்ப் ஆயிடும். ஷார்ப்பான பிரெயின் முன்னாடி எந்த கேள்வி வச்சாலும் அது டக்கு டக்குன்னு அடிக்கும். ஏன் நிறைய பேர் டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணவங்க ஜேடிஓ எக்ஸாம் கிளியர் பண்ணாங்கன்னா அவங்க பிரெயின்லாம் ஷார்ப் ஆயிடுச்சு. பெரிய பெரிய கொஸ்டினாக பார்த்து ஷார்ப் ஆனதுக்கு அப்புறம் சாதாரணமாக ஜேடிஓன்னு வரும்போது அது சால்வ் பண்ணிடுறாங்க. அதே போல குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணணும், டக்குன்னு டெக்னிக்கல் மட்டும் தானே பார்க்கணும், அவன் வந்து இதுவாயிடுறான். ஏதோ குரூப் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ஜேடிஓ கேட்டாங்கன்றப்போ ஜேடிஓவில் உட்காரும்போது செட் ஆயிடுச்சு. ஆனால் அவன் டார்கெட்டு குரூப் 4 தான், குரூப் 1 தான். போன வாட்டி ஒரு ஸ்டூடெண்ட் குமரகுரு காலேஜ் இருந்து ஒரு ஸ்டூடெண்ட், அந்த ஸ்டூடெண்ட் என்ன அப்படின்னா அவர் குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணாரு, கிளியரே பண்ண முடியல. அந்த மாதிரி குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணா கிளியரே பண்ண முடியல, அப்படியே வெக்ஸ் ஆயிட்டு டெக்னிக்கல் மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கால் ஃபார் வந்தது, அது படிச்சாரு, அவ்வளவுதான் செகண்ட் ரேங்க், ஆல் இந்தியா ஆல் ஸ்டேட் செகண்ட் ரேங்க். இப்போ போஸ்டிங் அழகா போய் ட்ரைனிங்ல உட்காந்துட்டார். ஸோ என்னன்னா கண்டினியூஸ் லேர்னிங், கன்சிஸ்டன்ட் லேர்னிங், டெய்லி ப்ராக்டிஸ், டெய்லி பிளான். எத்தனை கொஸ்டின் சால்வ் பண்றோம், சால்வ் பண்ணும்போது அப்படியே சிம்பிளி சால்வ் பண்ணிட்டே இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். சரியா? அதனால வந்து இதான் நமக்கான இலக்கே இதான். இப்ப நீ என்னன்னா இப்ப நான் போட்டேன்னா இதை விட ஷார்ட்கட் ஏதாச்சும் கொடுன்னு கேட்டா கூட கொடுக்கும். ஆனால் நம்ம வந்து இப்ப இந்த ஒவ்வொன்று மல்டிப்ளையர் இந்த ஒரு வார்த்தை கத்துக்கிறோம்ல, ஓ நிறைய மாறி மாறி பர்சன்டேஜ் மாறி இருந்தா நம்ம மல்டிப்ளையர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கத்துக்கும். அவ்வளவு. அது போட்டோன்னா உனக்கு நார்மலா போடுற டைமை விட வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மிச்சமாகும் மல்டிப்ளையர் யூஸ் பண்ணும்போது. ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம அப்ரிஷியேட், ஒரு டாபிக்கும் நீங்க எடுத்தீங்கல்ல, போன வாட்டி என்ன பண்ணீங்க அந்த இது எக்ஸாம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரிஸ்க்கு அந்தப்ப ஒரு ஆல் இன் 3D. ஆமா 1000 கொஸ்டின் இதுவும் 1000 கொஸ்டின் கொடுத்தீங்கல்ல, அந்த 1000 கொஸ்டின் ஆமா. சால்வ் பண்ணீங்களா? ஏன் சார்? அந்த 1000 கொஸ்டின் எடுத்தீங்க இல்லையா போன வாட்டி அந்த எக்ஸாம், ஆமா சார். அந்த 1000 ஆமா கொஸ்டின் சார். 1000 கொஸ்டின் ஃபுல்லா எக்ஸ்போஸ் பண்ணீங்களா? இல்ல சார், ஒரு 500 கொஸ்டின் படிச்சிருப்பேன் சார். 500 to 600 கொஸ்டின் படிச்சிருப்பேன் சார். அவ்வளவுதான் சார் படிக்க முடிஞ்சது. அதான் இப்ப நம்ம என்னன்னா நம்ம அந்த குறிப்பிட்ட நேரத்துல வந்து குறிப்பிட்ட விஷயம் தான் முடிக்க முடியும். அது ஒன்றும் பயப்படலாம் தேவையில்ல. ஏன் அப்படின்னா நம்ம அந்த குறிப்பிட்ட விஷயங்களை முடிச்சுட்டு வரும்போது பிரெயின் ஷார்ப் ஆயிட்டே வரும். அந்த ஷார்ப்பான ஒரு ஷார்ப்னஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம தகுதி வந்துச்சுன்னு அர்த்தம். தகுதி வந்தா அந்த எக்ஸாம் இல்ல சார், அந்த எக்ஸாம் எழுதிட்டு வரப்போ அந்த கொஸ்டின் பேப்பர் பாக்குறப்போ நம்ம படிச்சா கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம்னு ஒரு நம்பிக்கை வந்து எழுதுறப்போ ஒரு நம்பிக்கை வந்தது சார். அவ்வளவுதான். அந்த எப்பவுமே வந்து ஆனா நம்ம என்ன ஒண்ணுன்னா, அந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பாருங்க, ஆனா இந்த இந்த ப்ராசஸ் வந்து ஒரே நாள் வந்து வாய்ப்பு இல்லை சார் பாஸ் பண்றதுக்கு. ஆனா இது வந்து நிறைய ஒரு 1 year 2 year 3 years தான் நம்ம வந்து நிறைய படிக்கணும் சார்.
இல்ல அது வந்து நீங்க என்ன சொல்றாங்கன்னா அது ராங் பெர்செப்ஷன் என்ன பொறுத்த வரைக்கும். அதாவது எல்லாருக்கும் 3 வருஷம் தேவைப்படாது, எல்லாருக்கும் 5 வருஷம் தேவைப்படாது, எல்லாருக்கும் 10 வருஷம் தேவைப்படாது. எனக்கு 7 வருஷம் தேவைப்பட்டுச்சு. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், எனக்கு 7 வருஷம் தேவைப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா நான் முழுசா பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ எல்லா சப்ஜெக்டும் முழுசா பார்த்து எனக்கு 7 வருஷம். ஆனா செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் செகண்ட் இயர்ல படிக்க ஆரம்பிச்சான் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம். அவன் ஃபைனல் இயர்ல எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டான் முடிச்ச உடனே. அவனுக்கு 3 வருஷம் தேவைப்பட்டுச்சு. ஆனா அவனுக்கு ஆரம்பிச்ச செகண்ட் இயர், நான் முடிச்சது பிஇ முடிச்சதுக்கு அப்புறம். பிஇ முடிச்சதுக்கு அப்புறம் படிச்சேன். அந்த ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லைன்னா வந்து எனக்கு என்ன ஆகும்னா 5 இயர்ஸ் டிலே ஆகும். ஆனா நீ அதுல இருந்து முடிவு பண்ண கூட எல்லாருக்குமே 7 வருஷம் இல்ல. என்னோட ஸ்டூடெண்ட்லாம் வந்து 20 டேஸ்ல படிச்சு எக்ஸாம் கிராக் பண்ணான். ஏன்னா அவன் பிரெயின் ஷார்ப்பா இருந்தது. ஆல்ரெடி பிஇ படிக்கும் போதே வந்து பிரெயின் ஷார்ப் பண்ணிக்கிட்டான். என்னுடைய கேபபிள் என்னன்னு நீங்க ஜட்ஜ் பண்ணிப்பீங்க சார். இப்ப அப்ப என்ன மாதிரி சொன்ன வந்து இப்ப நீங்க 20 days எல்லாம் பாஸ் பண்றது வந்து பாசிபிளா சார்? நீங்களே சொல்லுங்க சார். அதே சமயத்துல அது இல்ல இப்ப நீங்க நான் நான் நீங்க என்ன சொல்றது வந்து டிபெண்டிங் அப்பான் தி பர்சன் சார். டிபெண்டிங் அப்பான் தி பர்சன் சார். அது நான் நீங்க 20 டேஸ் பாஸ் ஆகும் சொல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா இது மூலியமா உங்களுக்கு என்ன தெரிவிக்கிறேன்னா, அதாவது சார் 3 வருஷம் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க, 2 வருஷம் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. மேபி வந்து 5 மாசத்துல கூட கிளியர் ஆகலாம். யாரோ ஒருத்தர் வந்து 3 வருஷம் படிச்சாதான்ப்பா கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா அந்த 3 வருஷத்தையே மண்டையில ஏற்றக்கூடாது. அப்புறம் பிரெயின் என்ன நம்புனா, ஓ இந்த மாதிரி எக்ஸாம்லாம் 3 வருஷம் படிச்சா கிளியர் ஆகும், 3 வருஷம் படிச்சா கிளியர் ஆகும், 3 வருஷம் படிச்சா கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்பும். அப்ப நமக்கு என்ன ஆகும்னா, அப்ப 3 வருஷம் அந்த 3 வருஷம் முடியும் போது தான் நமக்கு வேலை கிடைக்கும். யாரோ ஒருத்தன் மண்டையில ஏத்திட்டான் 3 வருஷம் 3 வருஷம். நான் 20 நாள் சொன்னோன்னே 20 நாள் நீ நம்ப தேவையில்ல. நீ இந்த 20 நாளுக்கும் 3 வருஷத்துக்கும் நடுவுல இருப்ப. அது எங்க வேணா இருக்கலாம். அதுதான் உங்களோட கேம். ஆனா இதுல என்னன்னா டெய்லி ப்ராக்டிஸ், டெய்லி ப்ரிப்பரேஷன், டெய்லி ப்ராக்டிஸ், டெய்லி ப்ரிப்பரேஷன், டெய்லி ப்ராக்டிஸ், டெய்லி ப்ரிப்பரேஷன். அவ்வளவு. உங்களை நீங்க தயார்படுத்திக்கிட்டே இருந்தா அந்த தயார்படுத்துறது வந்து உங்களை தகுதிப்படுத்தும். தகுதிப்படுத்திக்கிட்டே இருந்தா உங்களோட தேவை வந்து பூர்த்தியாகும். நான் தயார்படுத்த மாட்டேன் அப்படின்னா எனக்கு தகுதி கிடைக்காது. நம்ம தகுதி இல்லைன்னா நமக்கு தேவையான பொருள் நம்ம தேடி வராது. தகுதி இருந்தா நம்ம என்ன ஆகும்னா நம்ம மேக்னெட்டா மாறிடுவோம். தகுதி நம்மளை என்ன பண்ணுவோம்னா நம்மளை மேக்னெட்டா மாத்தி அந்த தேவையான பொருளை நம்மளை நோக்கி வர வைக்கும். நம்ம வேலையை வந்து நம்ம நோக்கி போக தேவையில்ல. வடிவேல் ஃபார்முலா ஒன்று இருக்குல்ல, அடிச்சாம் பாடுற அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு கேள்விப்பட்டிருப்பல்ல. அது என்னன்னா நம்ம தகுதி வந்துச்சுன்னா அங்கேயே யாரோ ஒருத்தன் இங்க அடிச்ச மணி இங்க கேட்டுச்சோ இல்லையோ அங்க இருக்கணும் கேட்டுச்சுடா அப்படின்னு. அப்ப என்னன்னா தகுதி வந்துச்சுன்னு அர்த்தம். சரியா? தகுதி வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த தேவையெல்லாம் பூர்த்தி ஆயிடும். ஸோ நம்ம தகுதி வர்றதுக்கு என்ன ஃபார்முலா? தயார்படுத்தி கொண்டே இரு. சரியா? தயார்படுத்தி கொண்டே இரு. சால்வ் ஃப்ரம் சம் எடு, கொஸ்டின் எடு, சால்வ் பண்ணு. யோசிக்க சால்வ் பண்ண அவ்வளவுதான். என்ன பண்ற? சால்வ் பண்ற 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 அப்படின்னு சொல்லிட்டு சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதா உங்களோட ஒரே ஒரு சொல்யூஷன். அது அதெல்லாம் எதை எதை பத்தியும் யோசிக்கிறது. ஏதாவது யோசிச்சு வச்சுக்கேன் அவ்வளவுதான். சார் சொன்னா 20 நாளுக்குள்ள முடிக்கணும், 20 நாளுக்குள்ள முடியும், 20 யாரோ ஒருத்தர் சொன்னா 3 வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆகும். இல்ல, சால்வ், ப்ரிப்பேர்.